ஆகப்பட்ட ஆதிமூல நாராயணன் என் மாமன், என் அண்ணனாகப்பட்ட தர்மபுத்திர மகாராஜன் தம்பி வீமச்சேனா, எந்த திசை வேணாலும் போ, ஆனா கிழக்கு திசை போக கூடாது அப்படின்னு சொன்னாரு. அதான் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு. எனக்கு சாப்பாடு சண்டை தான், அதனால அறியாத புத்தி தெரியாது இந்த ஆரவழி வைக்கக்கூடிய பந்தயத்தை என்னால் ஜெயம் பெற முடியவில்லை. அதனால என்ன அடியான அடி அடிச்சு சித்திரவதை செய்து நான் அணிந்திருக்கும் ஆடை ஆபரணம், அங்கு வஸ்து கோட்டு, மணிமகடம் இவை அனைத்துமே பறித்து என்னை கல் சிறையில் அடைத்து விட்டார்கள். அதனால அது மட்டும் இல்ல, அந்த ஆரவள்ளிக்கு சிறையில் அடைத்தாலும் ஆரவள்ளிக்கு கப்ப பணம் கட்டணும். அப்படி கட்டினா தான் வெளியே போக முடியும். அப்படி கப்ப பணம் கட்டினா தான் என்னை விடுதலை செய்ய முடியும். அதனால அப்படி கட்ட தவறி விட்டால் நான் சிறையிலேயே தான் கிடக்கணும். அதனால இங்க ஆணாக இருக்கக்கூடிய தந்தைமார்களும், பெண்ணாக இருக்கக்கூடிய தாய்மார்களும், அப்பாமார்களும், அம்மாமார்களும், பெரியோர்களும், சிறியோர்களும், அதனால அந்த ஆரவள்ளிக்கு நான் கப்ப பணம் கட்டணும். அதனால தாங்களிடத்தில் இருக்கக்கூடிய பொற்காசுகளை தர்மங்கள் செய்தால் அந்த தர்மத்தை என் கையினால் வாங்கி, தர்மம் தலை காக்கும். உண்மைதான். கந்தமாரியம்மனுடைய சன்னதி எப்படி இருக்கிறதோ, அதனால தாய்மார்களே, பெரியோர்களே, தர்மம் தலை காக்கும் என்று பெரியோர்கள் சொல்லுவார்கள். காசு இருந்தா போடுங்க. ஆனா அறியாத புத்தியை தெரியாத தவறு செய்து இந்த ஆரவள்ளி வைக்கக்கூடிய பந்தயத்தை என்னால் ஜெயம் பெற முடியல. அவருக்கு கப்ப பணம் கட்டணும். அதனால உங்களிடத்தில் இருக்கக்கூடிய பொற்காசுகளை தர்மங்கள் செய் சாமி. தாய்மார்களே, பெரியோர்களே, தாய்மார தந்தமார ஒரு தர்மம் ஒன்று செய்யுங்க சாமி. சாமி கைகளுக்கு ஒரு தர்மமான தாய்மார நீங்க வேணும். பணமோட கைகளுக்கு பாவம் வந்து நீங்க வேணும். பணம் போட சாமி கைகளுக்கு ஒரு பாவம் வந்தா தாய்மாரன் நீங்க வேணும்.
இருக்கக்கூடிய தாய்மார்களும் தர்மம் தலை காக்கும் என்று சொல்வார்கள். அதுபோல மக்களை பத்த மகராசிகள், பிள்ளைய பத்த தாய்மார்கள் அனைவரும் தர்மம் எனக்கு ஒரு காசுல தர்மங்கள் செய்திருக்கிறார். இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்த நோய் நொடி இல்லாத சீரம் சிறப்புடனே வாழ ஆண்டவனாகப்பட்ட ஸ்ரீலாஸ்ரீ ஆண்டவன் கந்த மாரியம்மனுடைய சன்னதி எப்படி இருக்கிறதோ இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்த நோய் நொடி இல்லாத சீரம் சிறப்புடனே வாழ ஆண்டவன் இருக்கிறார். அதனால இந்த தர்மத்தை இந்த ஆரவழிக்கு கற்பகணக்கனை கொடுக்கணும். அதனால என் மாமனாகப்பட்ட ஆதிமூல நாராயண வரவழைக்கணும். மாமா அறியாத பற்றி தெரியாத ஒரு செய்தி விட்டு மாமா மாமா பயவா பாண்டவரை காத்த தேவா, ஐவரை காத்த தேவா. நான் அறியாத பற்றியை தெரியாத தவறுகள் செய்து ஆரவள்ளி வைக்கக்கூடிய பந்தயத்தில் என்ன ஜெயம் பெற முடியாத அந்த ஆரவள்ளி மாதர்கள் என்னை அடித்து சித்திரவதை செய்து என்னை சிறையில அடைத்திருக்கிறாய் மாயவா. என்னை காப்பாற்ற வேண்டும் கோகுலா கண்ணா ஆதிமூல நாராயணா. மாமா சபையோர்களே, இதோ பீமசேனனாகப்பட்டவன் தன் அண்ணனாகப்பட்ட தர்மர் பேச்சையும் கேட்காம, தன் மாமனாகப்பட்ட ஸ்ரீமந்த நாராயணன் பேச்சையும் கேட்காம கிழக்கு திசையில என்ன அதிர்ச்சி இருக்குது அப்படின்னு கிழக்கு திசை போய் ஆரவள்ளி வைக்கும் பந்தயத்தில் தோற்று விட்டார். தோற்று விட்டு சிறைச்சாலையில போட்டுட்டாங்க. மாமா மாமா என்று அபய குரலிட பார்த்தா ஸ்ரீமந்த நாராயணன், அதாவது ஆயன் இல்லையே ஐவர் இல்லை, ஐவர் இல்லையே நாளை ஆயர் இல்லை. அதனால என்ன செய்கிறார், ஒரு வெள்ளையானை உருவமாக மாறி பீமசேனனை சிறைச்சாலையிலிருந்து காப்பாற்றும் விதம் காண்க.
ஆனால் சண்டாள பீமனாகப்பட்டவன் கல்லற சிறையில போட்டிருந்தோம். சரி, என்ன நான் போய் பார்த்துட்டு வாங்க. அப்படியா? அப்படியா? ஐயோ ஐயோ என்ன ஆயிற்று? அது ஊமையில காணவில்லைக்கா. யார? பீமனே. சண்டாளி நயவதி என்னை சதையால் ஐயோ கொல்லவே கொடியமோ. அடியே வாங்கல எங்கேயும் போய் ஒட்டிட்டு அடியே எத்தனை அடி அடிச்ச காண்டா லாடியே தாங்க முடியாது. அக்கா தோத்து காடுவிடு எப்படி தப்பிச்சு போனான்னு தெரியல. ஏன்டி உன்னத்தரம் முதப்படியில உட்கார வச்சேன். நான் படுத்தேனா அப்படியே தூங்கி போயிட்டேங்க. ஏன்டி தூங்குறதுக்கு உட்கார வச்சுட்டு தூங்கிட்டு மூடனை கண்ண திறக்கவே இல்லை இவன். வேலை செய்தாயா? குளிச்சுக்கிட்டே தூக்கி விட்டுலக்கா. எல்லாரும் முடிச்சுக்கிட்டே தூங்கி விட்டு. சரி, அதனால இப்ப என்ன செய்ய வேணும்? இப்ப என்ன செய்யணும் அக்கா? சொல்லுங்க. நிருபத்தை எழுப்பணும். எழுத்து எங்க எழுப்புறது? நிருபத்தை எழுப்பணும். நிறுவனத்தை அனுப்பணுமா? ஆமா. அடுத்த பேனா அது இது எடுத்துடா, ஊக்கம் எடுத்துடாடா. டேய், மேல் விலாசம் போடு. மேல் விலாசம். ஆமா. சேலம் காக்காய்ஞ்சு விடுக்காது. டேய், ஸ்ரீ ராஜஸ்ரீ மகா கணம் பொருந்திய ஸ்ரீ ராஜஸ்ரீ மகா கணம் பொருந்திய ஆரவல்லி பெண்கள் எழுதக்கூடிய நிருபம். அடே தர்மா. ஆமா. அடே தர்மா. உன் தம்பியாகப்பட்ட பீமசேனன் இந்த ஆரவல்லி வைக்கக்கூடிய பந்தயத்திலே தோல்வடைந்து கல்லற சிறையிலே போட்டு வைத்திருந்தோம். சண்டாள நயவஞ்சகன் தப்பி ஓடிவிட்டான். சண்டாள பீமன் கொண்டு வந்தா ஒப்படைத்தால் ஆட்சி, இல்லை என்றால் கப்பபன கட்ட வேண்டும், இல்லை என்றால் ஆரவல்லி பெண்கள் படையெடுத்து வருவோம். இப்படிக்கு ஆரவல்லி மாதர்கள் ஈமுடிக்கு இப்படிக்கு கையெழுத்து போடணும்ல. ஆமா, முதல்ல ஆளு கொண்ட நான் தான் போடணும். பெரிய அக்கா எங்க தெரியுமா போடுற? எங்க போட வேணும்? கீழே போட்டு விட்டு அடிமா. மண்ட கூதி கையெழுத்து கீழே போடுமா. ஓ, எழுத்து கீழே கொண்டாங்க போடு. என்ன சைனா? சைன் தான் நம்மளதெல்லாம். ஆடுறா. அடுத்தது கருவாச்சி. எங்க போறது? கூதியில போடு. தான் போடுவா. இதுல போடுறி. எதுல போறது? வம்பா இருக்குது. இதுல போடுமா. எதுல? எந்த கட்டத்துல? கை நாட்டி வைக்கிற கூதி போய் இங்கதான். எந்த கட்டத்துல? சொல்றேன். என்ன? ஏய், என்ன எழுத்து புள்ளி புள்ளியுமா வைப்பாங்க? வா, நீ வா. நீ தானே நீட் எழுதணும். போடுப்பாங்க. என்னடி எங்க இன்னொருத்தி எங்க போயிட்டா? அவ தூங்கிட்டா. இன்னொருத்தி அம்மா அவ தொங்கிட்டா.
அதனால இது கொண்டு போய் கொடுக்கணும்ல. நிருபத்தி எடுப்பு போகட்டும். செலவுக்கு காய்ச்சல காய்ச்சி கொடுமா. ஆண்டவன் கொடுப்பான். ஆண்டவன் கொடுப்பானா? ஆமா. கொண்டு போய் ஆண்டவன். சரிதா ஏண்டி கொடுத்தனுப்பு போகட்டும். காசு வேணும். இவ்வளவாகத்தானே 7 தேவடியால லிகத்த 7 ஆரவல்லி பெண்கள் அனைவற்ற பேரும் தன் தம்பியாகப்பட்ட பீமசேனன் தப்பிவிட்டான். வந்து கப்பப்பணம் கட்டினால் ஆச்சு. ஆரவல்லி பெண்கள் போர் தொடுப்போம் என்று தர்மபுத்திர மகாராஜன் லிகித அனுப்ப தாரா புகழ்வேந்தன் தர்மபுத்திர மகாராஜன் வருகிறார். அவரால் மற்ற விஷயம்